அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம மேச ராசிக்கு இந்த ஆணி மாச பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாச தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்க ராசியில சுக்கிர பகவான் அமர்றாரு. உங்க ராசியில சுக்கிர பகவான் அமர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கும், நல்ல எண்ணோட்டங்கள் இருக்கும், குடும்பத்துல சந்தோஷங்கள் நிகழும், துணையுடன் ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாத்தையுமே உங்க ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். அதே மாதிரி இவ்வளவு நாளா கடந்த ஒரு 2-3 மாதமாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிநாதனான செவ்வாய் நீசத்திலேயே தான் இருந்தது. இப்பதான் நீசத்திலிருந்து நிவர்த்தியாகி அது சிம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. அது கேது கூட சேர்ந்து வலுவாக இருக்குது. தன்னுடைய நட்பு வீடான சிம்ம வீட்டுல கேது கூட சேர்ந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. அதனால இந்த மாச தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், நல்ல ஒரு தெளிவு இருக்கும். இவ்வளவு நாளா இருந்த குழப்பங்கள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு துணிச்சலும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி உங்க தனாதிபதியான சுக்கிரன் உங்க ராசியிலேயே அமர்றதுனால பணம் அப்படிங்கிற சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாகத்தான் இருக்கு. கையில பணம் காசு புழங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன், குரு. இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் முழுமையா முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியில கண்டிப்பா வெற்றியும் காணக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆணி மாசம். ஏன்னா சூரியனும் குருவும் சேர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புதன் கூட ஆட்சி பலத்தோடு இருக்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பான ஒரு அமைப்பு. எதுலேயுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க எடுத்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. நல்ல ஒரு பேரைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி 4ஆம் வீட்டுல எந்த சுபரும் கிடையாது. உங்க 4ஆம் அதிபதியான ராசி சந்திரன் ஒவ்வொரு வீடுகள்ல வரும்போதும் உங்களுக்கு நன்மைகளை தான் ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பா இந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி மூலம் புராண இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகமான நட்சத்திரமாக இருக்கும். காரணம் என்னன்னீங்கன்னா இந்த ஆணி பௌர்ணமி அந்த மூலம் புராட உத்திராட இந்த நட்சத்திரங்கள்ல தான் வரும். அதனால இந்த பௌர்ணமி தினங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான தினமாக இருக்கும். நிலம் வாங்குறதுக்கு, சொத்துக்கள் வாங்குறதுக்கு எல்லாமே இந்த டைம் ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த மாசம் முழுவதுமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. 7.5 சனி ஆரம்பமானாலும் 12ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவானால உங்களுக்கு எந்த இடைஞ்சலுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கூடுதல் நன்மைகள் தான் ஏற்படும். உங்களுடைய செலவுகள் குறையும். அனாவசிய செலவுகள் எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க. எதையும் தேவையான செலவுகள் மட்டுமே தான் பண்ணுவீங்க. உங்களுடைய விரயம் குறையறதுக்கான அமைப்புகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்யும். ராகு கேதுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5, 11ஆம் வீட்டுல இருக்குது. 11ல ஒரு பாவ கிரகங்கமான ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. 5ல கேது நிற்கிறது எந்த தப்புமே கிடையாது. செவ்வாயும் 5ல் நிற்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ஈடுபாடோடு இருப்பீங்க. குழந்தைகளுடைய கல்வியிலையும் சரி, அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அந்த கவனம் ரொம்பவும் சிறந்ததாகவே இருக்கும். அவங்களுடைய கல்வி நீங்க நினைச்ச மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான். சரி, இந்த மாசம் 5 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்க ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது. அதே மாதிரி புதன் பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது. 2ஆம் வீட்டுக்கு வர சுக்கிர பகவான் சொந்த வீட்டுல ஆட்சி பலத்தோடு அமர்றதுனால நல்ல ஒரு பொருளாதாரம் இந்த மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இருக்கும். இந்த மாசம் ஆணி மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சுவார்த்தை எடுத்தீங்கன்னா 10 நாள்லயே திருமணம் அமையறதுக்கான அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. 4ஆம் வீட்டுல வர புதன் பகவான் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, சொத்துக்கள் வாங்குறதுக்கு, நிலங்கள் வாங்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதுக்கான பொருளாதாரம் சேர்த்துறது இல்ல வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே செய்யும். ஆக ஆணி மாதம் தொடக்கத்திலையும் சரி, இறுதியிலையும் சரி மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்புமிக்க மாதமாக இருக்கும். இது தொழில் செய்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு, இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய நல்ல மாதம் தான். இன்னும் படிக்கிறவங்களுக்கும் படிப்புல ரொம்ப ஆற்றலும் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக தரும். புதன் 4ஆம் வீட்டுல நிற்கிறதுனால
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.